வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். சிறு கதைகள் பற்றியும் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது இரு சீடர்கள் என்ற சிறுகதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குருகுலத்தில் இரு மாணவர்கள் சிறந்து விளங்கினார்கள். பொதுவாக சிறந்திருக்கும் ஒருவருக்கு முதல் மாணவன் என பட்டம் சூட்டுவது வழக்கம். 2 பேரும் சிறப்பாக இருந்ததால் மேலும் ஒரு பரீட்சை நடத்தலாம் என எண்ணினார் குரு. மாணவர்கள் காலையில் தனித்தனியே பூஜை செய்வது வழக்கம். அது முடிய அரை மணி நேரமாவது ஆகும். அன்று மாணவர்கள் இருவரும் தனித்தனியே பூஜையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது குரு அழைப்பதாக தகவல் வந்தது. பூஜையை சுருக்கமாக முடித்துவிட்டு, அழைத்தீர்களா குருவே என பணிந்து நின்றான் ஒருவன். அழைத்த போது பூஜையில் இருந்திருப்பாயே, பாதியிலே எழுந்து வந்தாயா என குரு கேட்டார். ஆம் குருவே, தங்களை சந்தித்த பின்புதான் பூஜை புனஸ்காரம் எல்லாம் என ஓடி வந்து விட்டேன் என்று கூறினான் சீடன். உன் பக்தியை மெச்சினேன். இந்த சோதனையில் நீயே வென்றாய். இதே போன்று உன் நண்பனுக்கும் அழைப்பு விடுத்தேன். அவனோ பூஜை முடிந்து வருவதாக உட்கார்ந்திருக்கிறான் என சிரித்தார். உங்கள் அறிவுரைதானே முக்கியம். சரியாக சொன்னாய். அறிவுரை எப்பொழுதும் கிடைக்காது. பூஜை செய்ய கால நேரம் தேவையில்லை. வழக்கத்தை விட நடைமுறையை கடைபிடிப்பவனே வெற்றியை குவிப்பவனாக இருப்பான், வெற்றிகளை அடையக்கூடியவனாக திகழ்வான் என்று குரு விளக்கி கூறினார். குரு பரீட்சையில் தேறியவன் மகிழ்ந்தான். குருவின் வார்த்தையை மதிக்க தவறியவன் முதலிடத்தை தவறவிட்டான். குழந்தைகளே, இதில் கிடைக்கும் அறிவுரை என்னவென்றால், அறிவுரை கிடைக்கும் போதெல்லாம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதே. இன்று நாம் இந்த பதிவில் குருவும் 2 சீடர்களும் என்பதை பற்றி ஒரு குட்டி கதையை தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.